நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். ரணிலின் கைதின் பின்னர் நீதிமன்றத்தில் சூடுபிடித்துள்ள வாதம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது, தென்னிலங்கை அரசியலில் குழப்பம். ரணில் கைதால் பீதியில் முன்னாள் அமைச்சர்கள், அதிரடி காட்டும் அனுர அரசாங்கம். ரணிலின் பிணை ஒத்திவைப்பு. ரணிலின் கைது சிஐடியில் குழப்பத்தை ஏற்படுத்திய பிக்கு. ஜாலில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். யாழில் காடியொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிபொருட்கள். வடகிழக்கு ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறை. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையான நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியுள்ளார். ரணில் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளமை தென்னிலங்கை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதியாக பதவி வகித்த ஒருவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஆணைக்குழுவுக்கு அதிரடியாக படையெடுத்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. முன்னாள் அமைச்சர்களின் பிரசன்னத்தால் குற்றப்புலனாய்வுத்துறை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பணியாற்றிய காலப்பகுதியில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று காலை அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்ததற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது குறித்தே குற்றச்சாட்டிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ள நிலையில் ரணிலின் கைது முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிணை மனு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வுத்துறை சார்பாக முன்னிலையான கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பொது சொத்து சட்டத்தின் கீழ் இந்த சந்தேக நபருக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். விசாரணை இன்னும் முடிவடையாததால் சந்தேக நபரை காவலில் வைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதன்படி சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு கோரினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவதற்கு எதிராக ஒரு பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னால் கூடி நின்று குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் கலந்து கொண்டிருந்த பௌத்த பிக்கு ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாட்டில் அரசியலில் பெரும் பங்காற்றிய ஒரு தலைவரை இவ்வாறு இழிவுபடுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை ஆரம்பித்தவரும் இவர் ஆவார். ஒரு குற்றவாளி அல்லது மோசடிக்காரராக இருந்தால் இவ்வாறான நிறுவனங்களை ஆரம்பித்திருக்க மாட்டார். இவ்வாறான ஒரு அரசாங்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டதை நினைத்து வெட்கப்படுகின்றோம் என கூறியுள்ளார். இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பணி ஆரம்பமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தின் கச்சேரி நல்லூர் வீதியின் பக்கமாக கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கென பிரத்யேகமான கட்டடம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த கட்டடத்தின் நிர்மாண வேலைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த மாதத்திலிருந்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன. உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று நிறுவப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நிறுவுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் யோசனை சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த பிரேரணைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் காணியொன்றில் வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிபொருட்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். இதையடுத்து இவ்விடயம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த வெடிபொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண காவல்துறையினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் அடக்குமுறைகளுக்கு எதிராக சிறப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இன்று குறித்த போராட்டம் நடைபெற்றது. ஊடகவியலாளர்கள் மீது நடைபெறும் அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்தி ஊடக சுதந்திரத்தை காக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் பங்கேற்ற ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசின் அடக்குமுறைகள் ஜனநாயகத்திற்கும் ஊடக சுதந்திரத்திற்கும் நேரடியான அச்சுறுத்தலாக இருப்பதை வலியுறுத்தினார். அத்துடன் குறித்த போராட்டத்தின் போது குறிப்பாக ஊடகவியலாளர் குமணன் தொடர்பாக இடம்பெறும் அடக்குமுறை சம்பவங்கள் தீவிரமாக எடுத்துரைக்கப்பட்டன. அவர் எதிர்கொண்டுள்ள மிரட்டல்கள், கண்காணிப்புகள் மற்றும் சுதந்திரமாக செயற்படுவதற்கு உருவாக்கப்படும் தடைகள் குறித்து போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டனர். இந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வடகிழக்கில் ஊடகவியலாளர்களின் குரலை அடக்க அரசாங்கம் மற்றும் இராணுவம் முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அத்துடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டக்காரர்களும் இணைந்து ஆதரவு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.